உன்னத பாட்டு 8ஆம் பாகம். இயேசுவின் நாமத்திலே உங்களை மறுபடி நான் வரவேற்கிறேன். முதலாவது அதிகாரத்தை 7 பாகங்களால் படித்து முடித்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று. இப்பொழுது நமக்கு இந்த உன்னத பாட்டு எப்படி நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ஓரளவு புரிந்துவிட்டது. மணவாளன் மணவாட்டியை பார்த்து பேசுகிறார், மணவாட்டி மணவாளனை பார்த்து பேசுகிறாள், ஒரு சந்தர்ப்பத்தில் மணவாட்டி இஸ்ரவேலை பார்த்து பேசுகிறாள். இப்படி இது ஒரு உரை நடையில், கவிதை நடையில், ஒருவருக்கு ஒருவர் பாடுகின்ற பாட்டு நடையில் பல ரகசியங்களை, இறையியல்களை, தீர்க்க தரிசனங்களை இந்த உன்னத பாட்டு புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த 8வது பாகத்திலே 2வது அதிகாரத்துக்குள் கால் வைக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவது 2வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை மாத்திரமே. இந்த முதல் 2 வசனங்களிலும் மணவாளன் பேசுகிறார், இயேசுவானவர் பேசுகிறார். அதிலே முதலாவது வசனத்திலே தன்னை பற்றியும், 2வது வசனத்திலே சபையை பற்றியும் அல்லது மணவாட்டியை பற்றியும் பேசுகிறார். அன்பானவர்களே, மேலோட்டமாய் வாசித்தால் இது வெறும் கவிதை, இந்த அழகு அவ்வளவுதான் தெரியும். ஆனால் இதற்குள்ளே அடங்கி இருக்கின்ற இறையியலை, தேவனுடைய இருதயத்தின் ஆவலை கண்டுபிடித்தால் அது நமக்கு மிகவும் பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த 2 வசனங்களையும் வாசிப்போமா? உன்னத பாட்டு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களும். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த 2 வசனங்களிலும் பெரிய ஆவிக்குரிய ரகசியம், ஆழம் இருக்கிற மாதிரி தெரியாதா இருக்கும் சும்மா பார்த்தால். ஆனால் நான் உங்களுக்கு அந்த ஆழங்களை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது வசனத்தை மறுபடி பார்ப்போம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். இதிலே இந்த மணவாளன் பயன்படுத்துகின்ற இந்த நான் என்கின்ற சொல் எந்த சொல்லின் அடிப்படையில் இருக்கின்றது தெரியுமா? யாத்ராகமம் 3வது அதிகாரத்திலே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரே, நானாய் இருக்கிறேன் என்று. தமிழ் வேதாகமத்திலே இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வருகிறதே, அந்த சொல்லின் அடிப்படையிலே இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே வருகிற இந்த நான் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த தேவனை குறிக்கும். அதே சொல்லை புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் பல தடவை உபயோகித்து தான் ஆபிரகாமுக்கு முன்னேயே இருந்த அந்த தேவன் ஹயா என்பதனை அவர் பேசியிருக்கின்றார், காட்டியிருக்கின்றார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இவற்றை பற்றி அன்பானவர்களை வேறு பாடங்களிலே நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்க இப்பொழுதுதான் இந்த பாடத்தின் மூலமாய்த்தான் ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்றால் தயவு செய்து அங்கு மோசேயினுடைய பாடத்தை படியுங்கள். அதிலே நான் 20-22 பாகங்களில் மோசேயை பற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதிலேயும் வருகிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 1:1 பற்றி நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதில் அந்த எலோஹிம் என்கின்ற அந்த தேவனுடைய நாமம் சம்பந்தமாய் நான் பேசும் பொழுதும் இதை பற்றி பேசியிருக்கிறேன். இன்னுமே ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. தன்னை இறைவன் என்று சொன்ன இயேசு, இந்த தலைப்பில் நான் செய்த ஒரு பிரசங்கம் இருக்கிறது. அதிலே இயேசுவானவர் எப்படி மறைமுகமாக தான் தேவன் என்று காட்டியிருக்கிறார் என்பதனை நான் பேசியிருக்கிறேன். இந்த செய்திகளையும் நீங்கள் பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு அதிகமாய் புரியும். ஆகவே இந்த இடத்திலே மணவாளனாகிய இயேசு தன்னை குறித்து தான் பேசும் பொழுது அவர் பயன்படுத்துகின்ற அந்த நான் என்ற சொல் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த தேவனுடைய அதே நாமமாய் இருக்கிறது. ஆகவே இயேசுவானவர் இந்த இடத்திலே தேவனாய் பேசுகிறார். ஆனால் அவர் நமது மணவாளன். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். இது என்ன சாரோனின் ரோஜா? இந்த ரோஜா என்றவுடன் நமக்கு தமிழ் பேசுகிற நமக்கு கற்பனைக்கு வருகிற அந்த ரோஜா அல்ல. ஆனால் இந்த ரோஜா அந்த ரோஜா ரகத்தை சேர்ந்தது தான். நான் ரோஜாவை பற்றி பேச முதல் இந்த சாரோனை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். சாரோன் இது என்ன? அநேக பெண் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்கள் ஷரன் என்று பெயர் வைப்பார்கள் அல்லவா? சில பெண்களுக்கு ஷரன் ரோஸ் என்ற பெயர் கூட இருக்கிறது. ஆகவே இந்த சாரோன் என்ற அந்த பெயர் ஒரு அழகான பெயர். பாருங்கள், அந்த 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 சொல்லே ஒரு இனிமையான
ஒரு சப்தமாக இருக்கிறது அல்லவா? சாரோன், ஷாரன். ஒரு பழைய கிறிஸ்தவ பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. சாரோனின் ரோஜா பூ, அப்படி அந்த அந்த ராகம் சரியாக வருகிறதோ எனக்கு தெரியவில்லை. சர்வத்தை ஆளும் பூ, விசித்திரமாய் மாறியிடம் விந்தையாய் வந்த பூ. இது மேஜரில் இசை தெரிந்தவர்கள் இது மேஜரில், இதை மைனரில் பாடுவார்கள். சாரோனின் ரோஜா பூ, சர்வத்தை ஆளும் பூ, விசித்திரமாய் மறியிடம் விந்தையாய் வந்த பூ. இப்படி அது ஒரு அழகான பாடல். நான் 70களிலே கேட்ட ஞாபகம். இப்படி சாரோன் மற்றும் எத்தனையோ அழகான கிறிஸ்தவ பாடல்களிலே இந்த சாரோனின் ரோஜா வருகிறது, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் வருகிறது. இன்னொரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. என்ன பாட்டது? அருமையானவர் எந்தன் இயேசு, இன்பமானவர் ஆத்மநேசர், மதுரமானவர் எந்தன் நேசர், பிரியம் என் நேசர் வெள்ளை போல செண்டு, என் நண்பர் மாறிக்கொழுந்து பூங்கொத்து, நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பமே. வாவ், என்ன அழகான பாடல்களை எல்லாம் இந்த கிறிஸ்தவர்களை இயற்றி பாடியிருக்கிறார்கள் பாருங்கள், இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் இருந்து எடுத்து. வாவ். ஆகவே இந்த ஷாரோன் என்கின்ற அந்த பெயர் அழகான பெயர். இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் சில ஷாரோன்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருக்கும். உண்மையாக இந்த ஷாரோன் என்பது ஒரு அழகான இடம். நீங்கள் 1 நாளாகமம் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், யோப்பா, ஹைஃபா, இந்த 2 இடங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகான இடம்தான் இந்த சாரோன். ஆகவே அந்த ஷாரோன் என்கின்ற இடத்திலே இந்த ரோஜாக்கள் அதிகமாய் விளையும். அந்த 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 ஷாரோனை நீங்கள் பார்த்தால், இன்று கூட நீங்கள் ஷாரோன் போகும்போது நீங்கள் பார்த்தால், இஸ்ரவேலிலே இருப்பவர்கள் அல்லது இஸ்ரவேலுக்கு அடிக்கடி போகிறவர்கள், இஸ்ரவேலிலே வாழுகிறவர்கள், நீங்கள் அந்த ஹைஃபாவிலிருந்து, மேலே ஹைஃபாவிலிருந்து யோப்பா வரை அப்படி கீழே வந்து டெல் அவிவை தாண்டி நீங்கள் அங்கு ஹைஃபாவிலிருந்து புறப்பட்டால் மேலே நீங்கள் இஸ்ரவேலின் அந்த மேற்கு பக்க அந்த மத்திய தரைக்கடல் அந்த கடற்கரை அண்டிய அந்த வழியிலே யோப்பாவிலிருந்து புறப்பட்டு அப்படி கீழே வந்தால் செசரியாவுக்கு வருவீர்கள். அப்படியே நெத்தானியா போவீர்கள். நெத்தானியாவை தாண்டி அப்படியே டெல் அவிவ், அப்புறம் யோப்பா. இந்த வழியிலே நீங்கள் வரும் பொழுது, நீங்கள் புகையிரதத்தில் போனால், ரயிலிலே போனால் அழகாய் நீங்கள் பார்த்து கொண்டு போகலாம். இந்த செடிகளை நீங்கள் அதிகமாக காண்பீர்கள். இன்று கூட இந்த ரோஜாவை மிக அதிகமாக அவர்கள் அங்கு உற்பத்தி செய்கிறார்கள். இந்த பூக்களை அவர்கள் ஏற்றுமதியும் செய்கிறார்கள், தெரியுமா? இஸ்ரவேலிலே மிக அருமையான ஒரு பூ. இது வேத காலத்தில் இருந்தே இருந்து வந்த ஒரு பூ. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாரோனின் ரோஜா. அந்த ரோஜாவினுடைய பல பல தன்மைகள் உண்டு. அந்த வகை ரோஜா பல தன்மைகளை கொண்டவை. ஒன்று நிறம், அந்த அழகு, அந்த 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 நிலத்துக்கே அழகு கொடுக்கின்ற சின்ன பூக்கள். நமக்கு தெரிந்த இந்த ரோஜா இருக்கின்றனவே, நம்முடைய இலங்கை, இந்தியா, நமக்கு தெரிந்த ரோஜாவை விட சிறியது. ஆனால் அந்த வகை சாரோனின் ரோஜா அதனுடைய வாசனை தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும். சில பூக்கள் அந்த வாசனை கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் இருக்காது, அப்படி தானே? ஆனால் இது தொடர்ந்து அந்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். ஆகவே இந்த சாரோனின் ரோஜாவை பயன்படுத்தி நல்ல வாசனை திரவியங்களை உண்டு பண்ணுவார்கள். அந்த வாசனை தொடர்ந்து இருக்கும். ஆகவே இந்த இடத்துல இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? நான் சாரோனின் ரோஜாவாய் தொடர்ந்து நறுமணம் வீசுகிறவராய் இருக்கிறேன். அப்படித்தானே அன்பானவர்களே? நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நறுமணம் தொடர்ந்து வீச வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் இருக்க வேண்டும். இயேசுவானவர் நமது வாழ்க்கையில் இருக்கத்தான் நமது வாசனை மற்றவர்களையும் சென்றடையும். முன்னர் ஒரு பாடத்தில் நான் சொன்னேன், எப்படி நான் இயேசுவுக்கு பரிமள தைலமாய் நானும் இயேசுவானவரும் இருந்து அமர்ந்து உணவருந்துகின்ற இடமே கமகமவென நறுமணத்தால் மனம் வீசும் என்று. யோவான் 12 மரியாள், லாசருவின் மார்த்தாளின் சகோதரி மரியாள், இயேசுவின் பாதத்தை அந்த நல்ல தைலத்தால் கழுவும் பொழுது எப்படி அந்த வீடே நறுமணத்ததோ, அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாம் போகும் வரும் இடங்களில் எல்லாம் இயேசுவின் நறுமணம் வீச வேண்டும். ஆகவே இயேசு நமது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார்,
பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். இது ஒரு அழகான குட்டி பூ இந்த லீலி புஷ்பம். இந்த லீலி புஷ்பம் மலரும் போது இன்று கூட இஸ்ரவேலர்கள் சொல்லுவார்கள், ஆஹா மழை வரப்போகிறது என்று. இப்போ நாம் மயில் வாழுகின்ற தேசங்களில் வாழுகின்ற நாம், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே மயில் இருக்கின்றன அல்லவா? இந்த மயில், ஆண் மயில் தோகை விரித்தாடும் பொழுது சொல்லுவோம், ஆஹா மழை வரப்போகிறது என்று. அதுபோல இஸ்ரவேலிலே இந்த பள்ளத்தாக்குகளில் விளைகின்ற இந்த லீலி செடிகளில் பூ பூத்தால் அவர்கள் சொல்வார்கள், ஆஹா இன்றோ நாளையோ மழை வரப்போகிறது என்று. ஆகவே அது ஒரு மழை என்பது ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? ஆகவே அதற்கும் அந்த லீலி புஷ்பத்தை இன்று பயன்படுத்துவார்கள். அதுபோக அந்த பள்ளத்தாக்குகளிலே, இஸ்ரவேல் என்பது அன்பானவர்களே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அப்படித்தானே? உபாகமம் 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த தேசத்தின் பள்ளத்தாக்குகளில் தான் இந்த லீலி புஷ்பம் விளையும். இப்போ ஆண்டவர் இந்த லீலி புஷ்பத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம். பள்ளத்தாக்கு எங்கே இருக்கிறது? கீழே இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, பள்ளத்தாக்கு கீழே இருக்கிறது. அப்போ இயேசுவானவர் மேலே இருந்து இறங்கி வந்தவர், அப்படித்தானே? பரலோகத்திலிருந்து நமக்காய் இறங்கி வந்தவர். பூமி என்பது ஆண்டவரை பொறுத்தவரை ஒரு பள்ளத்தாக்குக்கு சமன். ஏனென்றால் அவர் உயரத்திலே வாழுகிறவர். ஆகவே இப்போ நான் பெல்வுட்டிலே ஒரு மலையிலே வாழுகிறேன். மலைநாட்டிலே வாழுகின்றவர்கள் இருக்கிறோம். நமக்கு இது மலையாக இருந்தாலும் நம்மை விட மேலே இருக்கின்ற ஆண்டவருக்கு இது ஒரு கீழே தாழ்வான இடம் அல்லவா? ஆகவே ஆண்டவர் தாழ்வான இடங்களுக்கு இறங்கினார். அவர் பள்ளத்தாக்குகளுக்கு இறங்கினார். எதற்காக? அந்த பள்ளத்தாக்குகளை அழகூட்ட, அந்த பள்ளத்தாக்குகளை சுவையான இடங்களாக, மலர்ந்த இடங்களாக மலரச் செய்ய. அதைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், ரோஜாவையும் லீலியையும் அவர் தனக்கு ஒப்பிடுகிறார். அப்போ ரோஜா பள்ளத்தாக்குகளில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் விளையும். விசேஷமாக ஷாரோன் என்று சொல்லுகிறார். அடுத்தது லீலி பள்ளத்தாக்கிலே. இந்த ரோஜாவை குறித்து நான் சொல்லும் பொழுது, இந்த யாராவது நீங்கள் தாவரவியலாளர்கள் நீங்கள் பார்த்தால் இந்த ரோஜாவுக்கான இந்த வகை ரோஜாவுக்கான அந்த தாவரவியல் பெயரை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அது கபாட்செலத். கபாட்செலத் CH இலே தொடங்குகிறது. CHABATSELETH. நான் முன்னொரு பாடத்திலே நான் உங்களுக்கு இந்த நாட்களில் நான் சொன்னேன், ஐயோ எனக்கு இந்த தாவரவியலே தெரியாது. நான் தாவரவியலாளர்களின் உதவியை நாடி அவர்கள் மூலம் தகவல் சேகரித்து உங்களோடு பேசுகிறேன் என்று. இந்த ரோஜாவுக்கு தமிழிலே பாலைவன ரோஜா என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் ஹைஃபாவிலிருந்து யோப்பா வரை போகும் பொழுது அந்த பிரதேசம் கிட்டத்தட்ட ஒரு பாலை நிலமாய்த்தான் இருக்கின்றது. குறிஞ்சி, நெல்லை, மருதம், பாலை, அந்த நிலங்கள் உங்களுக்கு தெரியும். அதிலே பாலை நிலத்திலே விளைகின்ற இந்த ரோஜாவை பற்றி தான் பேசப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 35:1. பாருங்கள், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 2வது வசனம், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். பாருங்கள், மறுபடி சாரோன் வருகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, நீங்கள் இஸ்ரவேலில் யோப்பாவிலிருந்து மேலே ஹைஃபாவுக்கு போகும் பொழுது தான் இந்த சாரோனை பார்ப்பீர்கள் என்று. நீங்கள் கீழே யோப்பாவிலிருந்து, டெல்லாவிலிருந்து நீங்கள் ரயில் ஏறலாம். இஸ்ரவேலிலே வாழுகிறவர்கள், போகிறவர்கள், உங்களுக்கு ரயிலிலே போக விருப்பம் என்றால் டெல் அவிவிலே நீங்கள் ரயில் ஏறினால் அப்படியே நீங்கள் மேல் நோக்கி யோப்பா வரை நீங்கள் போகும் பொழுது நெத்தானியாவை நீங்கள் தாண்டினவுடன் நீங்கள் தூரத்திலே உங்களது வலது பக்கத்திலே ஒரு மலைத்தொடரை காண்பீர்கள். அதுதான் கர்மேல் மலைத்தொடர். ஆகவே இந்த ஷாரோன் அமைந்திருப்பது யோப்பாவுக்கும் ஹைஃபாவுக்கும் இடையில். செசரியா, நத்தானியா, அந்த பிரதேசங்களை தாண்டி நீங்கள் வரும் பொழுது கர்மேலையும் நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த ஷாரோனை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். அப்போது இந்த ஏசாயா 35 பாருங்கள், கர்மேலை பற்றியும் பேசுகிறது, ஷாரோனை பற்றி பேசுகிறது. ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்ட ஒரு ரோஜாவாய் நமக்கு நறுமணமும் நிறமும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதுபோல் அவர் பள்ளத்தாக்குக்கு இறங்கி, பள்ளத்தாக்கு என்பது அடையாள ரீதியாக ஒரு நல்ல இடம் அல்ல, தெரியுமா? நீங்கள் பாபேல் கோபுரத்தை பற்றி ஞாபகம் இருக்கிறதா? அந்த பாபேல் கோபுரம் அவர்கள் கட்டின இடம் மெசபொத்தேமியா. மெசபொத்தேமியா என்றால் என்ன? என்னுடைய பாபிலோன் படிப்பினையில் நான் அதை தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறேன். அக்காடியன் மொழியிலே மேசா என்றால் பாலைவனம்,
தாமியா என்றால் இரு நதிகள், இரு நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு, அதுதான் மெசொப்பொத்தேமியா. அப்போ அதுதான் மெசொப்பொத்தேமியா நாகரிகம் என்று பார்க்கிறோம். அங்கு தான் பாபிலோன் வருகிறது. பாபிலோனுடைய பெயர் பாபேலிருந்து வந்தது. பாபேல் என்றால் தேவனுடைய வாசல் என்ற அர்த்தம். இதை பற்றி நான் தெளிவாய் பாபிலோன் பாடத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். பள்ளத்தாக்கு என்பது அவ்வளவு நல்ல ஒரு இடம் அல்ல. பள்ளத்தாக்குகளிலே தான் நாகரிகங்கள் தோன்றின. முதல் நாகரிகம் மெசொப்பொத்தேமியா, அடுத்த நாகரிகம் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, அந்த சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்தது பள்ளத்தாக்கை பற்றி வேதம் சங்கீதம் 23 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அப்போ இந்த பள்ளத்தாக்கு என்பது தாழ்வான இடம், அழகற்ற இடம், பயங்கரமான இடம், இருளான இடம், இப்படி எதிர்மறையாகவே காட்டப்படுகின்றது. ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம் இருக்கின்றது. அது ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கின்றது. மழை வருகின்ற எதிர்பார்ப்பு, அழகை கொடுக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே நமது ஆண்டவராகிய இயேசு பள்ளத்தாக்காம் பூமிக்கு, இருளாம் பூமிக்கு இறங்கி அவர் இந்த இடத்தை அழகாக்கி வைத்திருக்கிறார். அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். அதுதான் அன்பானவர்களே அந்த முதலாவது வசனம். இரண்டாவது வசனம், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். பாருங்கள், தன்னை லில்லி புஷ்பத்துக்கு ஒப்பிட்ட நம் நாதர் இயேசு நம்மையும், அதாவது சபையையும் மணவாட்டியையும் அதே லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிடுகிறார். என்ன அழகு! அதாவது நாம் பள்ளத்தாக்கை சேர்ந்தவர்கள், பாவிகள். ஆனால் அவர் வந்தபடினால் அவர் பாவத்தை அகற்றி நம்மை அவரை போல மாற்றிவிட்டார். அவரும் லீலி புஷ்பமாம், நம்மையும் லீலி புஷ்பமாக்கி விட்டார். அப்போ முள்ளுகளுக்குள்ளே, முள்ளுகள் என்றால் என்ன? உலகத்தில் வாழுகின்ற மற்ற மக்கள். இப்போ நான் உங்களுக்கு 3 வசனங்களை சொல்கிறேன், இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் வேண்டுமானால் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரிந்த வசனங்கள். மத்தேயு 10:16 இயேசுவானவர் என்ன சொல்கிறார்? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். அப்போ உலகம் ஓநாய்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆடுகள். உண்மை அல்லவா? இயேசுவானவர் நல்ல மேய்ப்பர், நாம் ஆடுகள். அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழுகிறோம்? ஓநாய்கள் நிறைந்த உலகத்திலே ஆடுகளாய் வாழுகிறோம். யோவான் 15:9 அந்த திராட்சை செடி, திராட்சை கொடி, இவற்றை பற்றியெல்லாம் பேசின இயேசு என்ன சொல்கிறார்? 15:9 உலகம் உங்களை வெறுக்கிறது. ஏன்? அவர்கள் இன்னும் முள்ளாய் இருக்கிறார்கள். நாம் லீலி புஷ்பமாய் மாறிவிட்டோம். எரிச்சலாய் இருக்காதா? அசிங்கமாயே இருப்பவர்களுக்கு அசிங்கமாய் இருந்துவிட்டு அழகாய் மாறுகிறவர்களை பார்த்தால் பொறாமை வராதா? அழகானவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு பொறாமை வர வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு வரும். ஆனால் நம்மோடு அசிங்கமாய், நம்மோடு ஒருவனாய் ஒருத்தியாய் இருந்தவர்கள் இப்பொழுது அழகாகின்றார்களே, அவர்களுடைய வாழ்க்கைகள் அழகாகின்றதே என்று அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வெறுப்பு தான் வருகிறது. 1 யோவான் 5:19 நாம் தேவனுடையவர்கள், ஆனால் உலகமோ அக்கிரமத்துக்குள் கிடக்கிறது. இதைத்தான் இந்த 2வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லுகிறார். அன்பானவர்களே, லீலி புஷ்பமாய் மாறிவிட்ட நாம் இன்னும் லிலியாய் மாறாத உலகத்தை பார்த்து நாம் பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் அழகாகி விட்டேனே, நீங்கள் இன்னும் அசிங்கத்திலே இருக்கிறீர்கள். இல்லை, உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு கோபமும் வரக்கூடாது. அவர்கள் நம்மை வெறுக்கும் பொழுது, நம்மை எதிர்க்கும் பொழுது, நம்மை உபத்திரவப்படுத்தும் பொழுது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அவர்களை குறித்து நமக்கு கோபம் வரக்கூடாது. உலகத்தோடு நாம் வாதாட போகக்கூடாது. இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராய் அநேகர் பல வாதங்களை முன்வைக்கிறார்கள். நாஸ்திகர்கள் பேசுகிறார்கள், இன்னும் வேற்று மதக்காரர்கள் பேசுகின்றார்கள். அப்போ அநேகர் எனக்கு சொல்லுகிறார்கள், ஐயோ பாஸ்டர் சுரேஷ், நீங்கள் இவற்றுக்கெல்லாம் பதில் கொடுங்களேன், நீங்கள் இவற்றை குறித்து வீடியோ போடுங்களேன் என்று. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11 வாதாட வேண்டாமா. ஆகவே அன்பானவர்களே, நாம் வாதாட தேவையில்லை, கோபப்பட தேவையில்லை, நாம் பெருமைப்பட தேவையில்லை, நாம் எரிச்சல் பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் லீலியாய் மாறிவிட்டால் முள்ளாய் இருக்கின்றவர்களை பார்த்து நமக்கு ஒரே ஒரு உணர்வு வர வேண்டும். என்ன உணர்வு? வேதனை, கவலை. அன்பானவர்களே, நமது குடும்பங்களிலே முட்களாய் இருக்கின்றவர்கள் இன்னும் உண்டு. நமது சபைகளிலே
இருக்கின்ற விசுவாசிகளின் நண்பர்கள் முள்ளுகளாய் இருப்பவர்கள் உண்டு. உங்களுடைய எத்தனை நண்பர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? எத்தனை உறவினர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? நீங்கள் வேலை செய்யும் வேலை தளங்களிலே எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? நீங்கள் படிக்கின்ற பாடசாலைகளிலே எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? இவர்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு கோபம் வருகிறதா, எரிச்சல் வருகிறதா, அல்லது ஒரு விதமான இரக்கம் வருகிறதா? உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை பார்த்து உங்களுக்கு கவலையாக இருக்கிறதா, கோபமாக இருக்கிறதா? அன்பானவர்களை, இந்த நாட்களிலே நான் 2020ஆம் ஆண்டிலே ஏப்ரல் மாதத்திலே இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இந்த கொரோனா தலை விரித்தாடி கொண்டிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் இந்த உபத்திரவங்கள் குறைந்த மாதிரி இருக்கின்றன. ஆனால் இலங்கையிலே இந்த கொரோனாவை அடிப்படையாய் வைத்தே கிறிஸ்தவர்கள் கொரோனாவை பரப்புகின்றார்கள் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்து கிறிஸ்தவ விரோதிகள் சபைக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான நேரங்களில் அன்பான கிறிஸ்தவர்களை, உங்களுக்கு எரிச்சல் வருகிறதா, கோபம் வருகிறதா? ஏன் ஆண்டவர் இவர்களை எல்லாம் அடிக்க மாட்டேன் என்கிறார் என்கின்ற உணர்வு வருகிறதா? இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் வாதாடுகின்றவர்களுக்கு எதிராய் வாதாட தோன்றுகிறதா? அல்லது என்னை போன்றவர்களை வாதாட தூண்ட தோன்றுகிறதா? இந்த உணர்வுகள் எதுவுமே சரியில்லை. ஒரே ஒரு உணர்வு வர வேண்டும். என்ன? அவர்களை குறித்த ஒரு கவலை வர வேண்டும், பரிதாபம் வர வேண்டும், அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், உங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு உங்களை நாஸ்தி பண்ணி கொண்டிருக்கின்றவர்கள், உங்களுடைய கிறிஸ்தவத்தை சாடி ஏளனம் செய்து கிண்டல் அடித்து கொண்டு உங்களை சபைக்கு போக விடாமல், உங்களை ஞானஸ்தானம் எடுக்க விடாமல், உங்களை ஊழியம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டு உங்களுக்கு கெட்ட கெட்ட கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களை குறித்து உங்களுக்கு கோபம் வர வேண்டாம், எரிச்சல் வர வேண்டாம், கவலை வர வேண்டும். ஐயோ, அறியாமல் இவர்கள் இன்னும் முள்ளாய் இருக்கின்றார்களே, இவர்களும் லில்லி புஷ்பங்களாய் மாறலாம் அல்லவா? ஆகவே அவர்களுக்காய் ஜெபியுங்கள். முடிந்த வரை நீங்களும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். வாயால் சொல்ல முடியாவிட்டாலும் துண்டு பிரதிகளையாவது கொடுங்கள். வீடியோவிலே சுவிசேஷம் அறிவிப்பவர்களுடைய லிங்குகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். இப்படி இந்த மக்களையும் நீங்கள் லில்லி புஷ்பமாய் மாற்ற நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். எதுவென்றால், மார்ட்டின் லூதர் சொன்ன ஒரு விஷயம். மார்ட்டின் லூதர் சொல்லுகிறார், நீ இயேசுவின் லீலியானால் பொறுமையின்மை, குற்றம் பிடித்தல், பெருமை போன்றவற்றால் நீயும் முள்ளாகி விடாதே. எவ்வளோ அழகான ஒரு 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 கருத்து பாருங்கள். 16வது நூற்றாண்டிலே எவ்வளோ அழகாக அவர் சொல்லுகிறார். மார்ட்டின் லூதர், ஜெர்மனியை சேர்ந்தவர், உங்களுக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கும். நீ இயேசுவின் லீலியானால் பொறுமையின்மை, குற்றம் பிடித்தல், பெருமை போன்றவற்றால் நீயும் முள்ளாகி விடாதே. உண்மை அல்லவா? நாம் முள்ளாய் இருந்து லீலியாய் மாறி இருக்கும் பொழுது மறுபடி நாம் ஏன் முள்ளாய் மாறுவான்? ஆனால் இன்றைக்கு முள்ளாய் இருந்து லீலியாய் மாறினவர்களுக்கு அதை குறித்த சந்தோஷம் பெருமையாய் மாறி இருக்கிறது. அது கூடாது. பெருமைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுக்கும் பொழுது, நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, நீங்கள் கை வைத்து ஜெபித்து மக்களுக்கு சுகம் கிடைக்கும் பொழுது, நீங்கள் ஜெபித்து மக்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து மக்கள் பவுஞ்சாய் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது, ஊழியர்களே, உங்கள் சபைகள் பெருகும் பொழுது, வளரும் பொழுது பெருமை வேண்டாம். நாம் ஆண்டவருக்குள்ளாக தாழ்மையாக இருப்போம். அவ்வளவு பெரிய ஆண்டவர் மலையாம் பர்வதமாம் பரலோகத்தை விட்டு பள்ளத்தாக்காம் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் லில்லி புஷ்பமானாரே. சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பம் அவர். அவரால் லில்லி புஷ்பங்களாய் மாற்றப்பட்ட நாம் பெருமையை ஒதுக்கிவிட்டு, கோபத்தை ஒதுக்கிவிட்டு, குற்றம் பிடித்தலை ஒதுக்கிவிட்டு நாம் தொடர்ந்து லில்லி புஷ்பங்களாய் இருப்போமாக. அப்போ அன்பானவர்களே, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களும் மிக அழகானவை அல்லவா? மணவாளன் பேசுகிறார். அடுத்த பாகத்தில் மணவாட்டி என்ன பேசுகிறாள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறேன். சந்தோஷத்தோடு போய் வாருங்கள் லில்லி புஷ்பங்களே.